Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து தனியா இன்னைக்கு travel பண்ண போறேன். எங்கனா ஊருக்குலாம் இல்ல. Actually ஊருக்கு இன்னைக்கு கிளம்புறோம். எங்க கிளம்புறோம்னா சென்னை கிளம்புறோம். டாடியை பார்க்க போறோம். டாடி எங்க அம்மாவெல்லாம் பார்க்க போறோம். யாருக்குமே விஷயம் தெரியாது. நாங்க வரோம், I mean இங்க இருந்து கிளம்புறோம், வரோம் அங்க சென்னைக்கு வரோம் அப்படினு யாருக்குமே சொல்லல நாங்க. சரி சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்ட்டுன்னு நாளைக்கு ஒரு சின்ன வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு சென்னையில. சரி அதை மீட் பண்ண ஐ மீன் நாங்கள் போகலாம். பட் வந்து இது வந்து டாடிக்கு வந்து சர்ப்ரைஸா போகலாம். ஏன்னா போன வாரம் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தாரு எங்க அப்பா. அப்போ வந்து நீங்க வர முடியுமா அப்படிலாம் கேட்டாரு. பட் அந்த டைம் வந்து நம்மளால நிஜமாலே போக முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருந்தோம் நம்ம. அதனால எங்களால இல்ல டாடி வர முடியாது அப்படின்னு, ஐ மீன் எங்களால வர முடியாது, இவருக்கும் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். டாடிக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். சரி இந்த வாரம் வந்து ஆக்சுவலா போலான்னு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்திருக்கு, இந்த ஒரு மீட்டிங்கும் வந்திருக்கு. சரி அப்படியே போயிட்டு டாடியை சர்ப்ரைஸ் பண்ணி அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஸோ வந்து ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிருக்காரு. ஸோ ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அது முன்னாடி நாளைக்கு மீட்டிங்க்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் ஒன்று மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கணும். அதையும் போய் வாங்கிட்டு அது வாங்கிறதுக்கு நம்ம மட்டும் தான் போக போகிறோம். ஸோ இன்னைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் தனியாக இங்கே எங்கேயுமே ட்ராவல் பண்ணியிருந்தில்ல பெங்களூரில், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ புக் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1 minute வந்துடும் ஆட்டோ ஏறி நம்ம ஆக்சுவலாக ஜுடியோ இங்கேருந்து பக்கத்தில் தான், ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம்லாம் நான் ட்ராவல் பண்ணி போகிறதில்ல, என் ஹஸ்பண்டும் விட மாட்டார். இதுவே நான் கெஞ்சி ஒரே ஒரு வாட்டி தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஆசையில் கேட்டேன். சரி போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து அவருக்கு என்னை தனியாக அனுப்புறதுக்கெலாம் பயம். அதனால நான் பக்கத்துலேயே போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு அவருக்கு வீடியோ காலில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோ ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம், ரிட்டர்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. அவரும் வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து. எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் வீட்டை ஓடல. பா முடிப்பீங்களா? முடிச்சிடுவீங்களா? சூட் கேஸ்லாம் உள்ளே ஏற்றுங்க. பாய் மம்மி, டாடா, பாய் பாய். பாய் மம்மி, பாய். டேக் கேர். டாடியா பார்த்துக்கோ, ஷிலுவா பார்த்துக்கோ, போயிட்டு வரோம். உஷாரா ட்ரை பண்ணி போ. பாய் மம்மி, பாய். உன் கால் கேட்காத வீடியோ போறேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அந்த கிஸ் பண்ணியா. டாடி அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம்னா மம்மி டாடி இருந்தா எப்படி தருவாங்க? இப்படி இந்த கவுண்டம் பண்ணி ஒரு காமெடி பண்ணுவாங்க பாரு. అంటే மம்மி வாடி, டாடி வாடி, அந்த மாதிரி பக்கால இருக்குவா. டக்குன்னு ஒரு வாய்ஸ் வரா, மம்மி ஆவா கத்துற எங்கதான். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து எக்கோ அடிக்கிறது வந்து மாமே இந்த வீட்டுல வந்து போர் அச்சுன்னு சைலண்டா பிள்ளை இல்ல நானு. அது சைலண்டா யாத்திரை மாதிரி நீ வீட்லயே இருக்கிறதுல சொல்லி சும்மா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அது நீ நினைச்சுக்க நீ எல்லாம் முடிக்கிட்டேன். நானே காமெடி பண்ணிருக்கிறேன், என் கையை நான் பண்ணேன். பாய் ஜோக்ஸ் அப்பா, சும்மா அதெல்லாம் நம்ம அப்படிதான் விளையாடுவோம். ஆமா, பாய் பாய் பாய். மாமா பார்க்க போறேன். பாய் 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 மம்மி, டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. போகிற ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 2 நாள் இருக்க போகிறோம், 3 நாள் இருக்குமான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்களா பேக்கு, இது ஒரு 5 kg, இது ஒரு 3.5 kg ஐரன் பாக்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் பொருள், அதோட காஸ்மெட்டிக்ஸு உள்ள ஒரு 4-5 பேகு. பார்த்தியா, பாதி வீடு காலி பண்ணிட்டோம். எங்கே இன்னும் வரல மேடமு? போகிற டைமில் தான் வயிறு கலக்கும், எதுனா விட்டு வரோம். சரி போகிறது நல்லது தான், ஹைவேல கிடைக்காது. அப்புறமா
ஓகே வாமா சீக்கிரம். பை பை. ஆயிச்சா? நீங்க வண்டி என்ன எடுக்கல? வண்டி எடுக்கணும் இல்ல, வண்டி ஓட்டணும். ஓகே பை மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடு விட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கரெக்டாக ஆந்திராவில் இருக்கோம். ஆந்திராவில் எங்கே இருக்கோம்னா வீகோட்டான்ற ஒரு பிளேஸில் இருக்கோம். ஸோ NE7 முடிச்சு வீகோட்டா தாண்டி இன்னொரு மலை ஒன்று வரும். அந்த மலை தாண்டி தான் நம்ம போனோம். ஸோ இப்போ வந்து மோனாக்கோ எனக்கு பஸ் ஏற்றிச்சோம் அந்த வேலை. கிட்டக்கிட்டே இப்போ 9 மணி ஆயிடுங்குது. ஸோ வந்து எங்கள் ஆந்திராவில் வந்து 5 ஸ்டார் சிக்கன் வெயிட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கிறோம். எங்கள் மேடம் உட்காந்துக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் உள்ளே உட்காந்துக்குது. ஆர்டர் போட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஆனால் வாங்கிக்கின்னு கார்லேயே அப்படியே சாப்பிட்டுன்னு போயிடலாம். யார் டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு. ஏன்னா இன்னும் எவ்வளோ ஹவர் ஆகும்னு தெரியாது. கரெக்டாக இப்போ பாருங்களேன் டைமு 9 மணி இப்போ கரெக்டாக. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. 1 ஹவர் ஓட்டின்னு வந்து தெரில. ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆயிடுச்சு காரு. வந்துட்டோம். ஏன்னா ஃபுல் ஹைவேல வந்தோம் இல்லைங்களா, அதனால. சரி இப்போ 5 ஸ்டார் சிக்கனில் அப்படியே சிக்கனெல்லாம் வாங்கிக்கின்னு அப்படியே சாப்பிட்டுன்னு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிட்டு கார்லேயே சாப்பிட்டு வந்துருக்கிறோம். அதான் பார்த்துந்தேன் நான் அப்படிலேருந்து கேட்டுனுக்கிறேன். மூஞ்சி ஒரு மாதிரி சின்னதாயிட்டு டல் ஆயிட்டு இருந்துச்சு. கேட்டுனுக்கிறேன் ஏன்பா எதுனா சொல்லிட்டேனா இல்ல போறது பிடிக்கலையா, எதனா சொல்லு, எதுனா விட்டு வந்துட்டியா, எதுனா சொல்லு சைலண்டாவே இருந்துச்சு. அப்புறமா கேட்டேன் பசிக்குதா, ஆமா பசிக்குது அப்படின்னுச்சு. சரி ஓகே. ஆந்திரால அந்த பையன் ரொம்ப நம்மளுக்காக ஃபாஸ்டா பண்ணி கொடுத்தான். பர்கரு, அப்புறம் பாப்கார்ன், சிக்கனு, அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது. எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி வந்துட்டோம். ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி டப்புன்னு சாப்பிட்டு போறது நல்லதுதான். இல்ல சும்மா எங்கனா போட்டு 1 ஹவர் வேஸ்ட் ஆகும். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டின்னர் கார்லயே முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அப்படியே போய் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகலாம்னு பாக்குறதா. இப்போ வந்து 9:33 இப்போ. ஸோ எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சாப்டர் மணி. ஓகே ரெடியா? ஹலோ, நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சின்னப்பா காடு. ஓ அங்க போயிருந்தீங்களா? சரி சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டு இப்பதான் கிளம்புறோம். ஓ சரி. சீக்கிரமா கிளம்புனாலும் பிரயோஜனம் இல்ல. அதே பர்த்டே நாளைக்கு சும்மா கேக் எல்லாம் வெட்டிட்டு கிளம்புறோம். ஓ சரி. சீக்கிரமா போனாலும் டிராபிக்ல மாட்டின்னு. ஆமா டிராபிக் இருப்பாங்க. அதனால சரி நல்லா ஞாபகத்துல நாளைக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு தான் பர்த்டே, நாளைக்கு. சரி சரி ஓகே. இன்னும் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கேக்கே வெட்டின்னு இருக்கலாமே நீங்க. அதுதான் சொன்னேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல 12 மணிக்கே விஷ் பண்ணி கேட்க. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே சரி ரைட். நான் வெயிட்டிங் போய் பாய் பாய். சொல்ல ஆக்சுவலா கரெக்டா இருக்கும் நம்ம போறதுக்கும் அவங்க வரதுக்கும். நான் யோசிக்கிறேன் என்னடா இவரு நம்மள மதிக்கவே மாட்டாரு. நான் என்ன சொன்னேன் கரெக்டா 11:30 கால் வரும். என்னன்னா என்ன ஒர்க்னா இருக்கட்டும் 11:30க்கு அவர் நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் போடுவாரு. தூங்குறீங்களா இல்லையான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாரு. என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்பத்துல இருந்து மாங்கன்னு வந்துருந்தோம். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 1 ஹவர்ல போயிடுவோம். ஆக்சுவலி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா வரதுக்கும் நம்ம அதுதான் நாங்க வந்து அப்பத்துல இருந்து அந்த போன் வர்றதுக்கோசரம் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். எங்க இருக்கிறாரு ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க வந்து ஆக்சுவலி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போய்க்கிறாங்க. எனக்கு என் தங்கச்சி போன் பண்ணி சொன்ன அந்த மாதிரி எல்லாரும் அங்க இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சா. சரி ஓகே நம்ம போறதுக்கும் அவங்க போறதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ பிளான் என்னன்னா நம்ம போறதுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா டைரக்டா அவங்கள போய் பாக்குறது. அப்படி இல்லன்னா நாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியாம ஹோட்டல் கூட ரூம் போட்டாச்சு. போயிட்டு தங்கிட்டு அவங்களுக்கு நம்ம சென்னையில இருக்கிறதே தெரியாது. அந்த நாள் ஏஞ்சி போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஒண்ணு அது. அப்படி இல்லன்னா நம்ம வந்து நம்ம போறதுக்குள்ள அவங்க வராங்களான்னு பாக்கணும். இப்ப அவரு சொல்லிருந்து எப்படி இருந்துச்சுன்னா இனிமேல் தான் கிளம்பணும்.
சீக்கிரம் போனா இல்ல டிராபிக்ல அதாவது 10 மணி 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் போனா டிராபிக் ஆயிடும்னு இப்போ இவ்வளவு நேரம் பெரியமாக்கு கேக் வெட்டிட்டு இப்ப கிளம்புறாங்களாம். ஓகேவா? இப்போ வந்து கார் ஏறிட்டாங்க. எனக்கு கார் ஓபன் பண்ற சவுண்ட் கேட்டுருச்சு. சரியா? இப்போ ஆக்சுவலி நம்ம போறதுக்கு அப்புறம் நம்ம போன அப்புறம் ஒண்ணு வருவாங்க. அவங்க ஒரு 5-10 மினிட்ஸ் டிலேயா தான் வருவாங்க. அந்த பக்கம் எப்படி இருக்குது ரோடுங்களா? அங்கெல்லாம் நல்ல ரோடு தான்ப்பா. ஜல்லுன்னு வந்துருவாரு. பாப்போம். எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்துல கூட வருவாரு எங்க அப்பா. பாப்போம், நம்ம அங்க போயிட்டு பாப்போம் என்ன போயிடுவா. ஒரு 66 கிலோமீட்டர் தான். எங்க அப்பா ரியாக்ஷனுக்காக ஆமா, அவரு தெரியல. நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் விரும்பினேன்னா பல்பு வாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். அவங்களும் வந்துட்டாங்களா, எங்க அப்பாவும் வந்துட்டாரு. செகண்ட் கால் பண்ணி பேசியிருந்தாரு. அங்க இங்க நிக்க போறாங்க உஷாரு. இல்ல அவர் அப்பயே நான் சவுண்ட் கேட்ச. அவரு கார் பார்க் பண்ணிட்டு தான் பேசினாரு. அவங்க தேவி பெருமா தான் கேட்டாங்களா, மோடா எப்படா வரும்னா தெரியல தெரியலக்கா, இவனுக்கு எக்ஸாம் வேற போய் எனக்கு மௌலிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்றாரா எங்க அப்பா. எங்க அப்பா வந்து என்ன மிஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ வந்து நம்ம போய் ஒன்னும் விசில டக்குன்னு சொல்லோ அப்படின்னு வராரு. ஷாக்கேடர் இப்பதான் போன் பேசி நீ கூப்பிட்டா நான் வந்துட்டேன். எப்படி கூப்பிட்டேன் வந்துட்டேன் அந்த மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போறோம். வந்துட்டோம், தெருவுக்கிட்ட இருக்கிறோம். இது எங்கிடு எட்டி பாரு எங்க இருந்து. ஏன்னா அவங்களும் இப்பதான் இறங்குனாங்க. ஸ்லோவா வாய்ஸ் ஜோரா பேசாத. வாய்ஸ் அங்க வரைக்கும் கேட்க, அடுத்த தெருவுல கேட்கும் வாய்ஸ். கேமரா ஆன்ல இருந்தா மாட்டிக்குவாங்க. இப்பதான் உள்ள போய்க்கிறாங்க, ஆன் பண்ணிட மாட்டாங்க. மௌலி ஆன் எனக்கு நீங்க தலை முடிஞ்சே வாங்க. இப்படி வா. இந்த கேமரா கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டு நீங்க போக கேமரால பாத்துட்டாங்க. அங்க பாத்துட்டீங்களா, எங்க வந்து பாத்தீங்களா? அங்க பாத்துட்டீங்களா? ஓ, இங்க தானா? ஓகே. நான் வெளில தம் வச்சிருந்தோம். கேமரால பாத்துருக்காங்க. இது வந்து எங்க தம்பி? இல்ல படி பச்சுங்களா? இல்ல நாங்க தெரியாம நாங்க தான் போன்ல பேசிட்டு இருந்தோமே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி ஆயிடுச்சு. ஆமா, ஒரு நல்ல ஜாலியா 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசியாச்சு. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணனும்னு மோனா முடிவு எடுத்துச்சு. அது கரெக்ட்டா ஆச்சு. ஏன்னா அவர கேமரா ஆஃப் பண்ணிருக்கலாம். வாரமே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. நாங்க एक्चुअली ரொம்ப ட்ரை பண்ணோம், முடியல. போலாம்னு சொல்லிட்டா இருந்தா நான் சொன்னா இல்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஹோட்டல்ல தங்கிக்கீங்க, லீர் ஆயில் பார்க்னு எல்லாம் கேட்டேன். நான் சொன்னேன் நமக்கு முன்னாடி நீங்க வேளாங்கண்ணி போயிருக்கும் பாரு, சீக்ரெட்ல புக் பண்ணி. ஓகே பாய். நாளைக்கு பாப்போம். மௌலி நாளைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வா. பை. இன்னும் 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல படிக்கணும். போயிட்டு கூப்பிடுங்க, நான் மேல போய் ஃபோன் அடிக்கிறேன். ஓகே பை மாமா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா ரூம்க்கு வந்துட்டோம். 2:30 மணி ஆகுது. இதுக்கப்புறம் வந்து படுக்க வேண்டியது தான். ஸோ வந்து செம்ம டயர்டா இருக்கு. பட் வந்தது தெரியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமா, 4 ஹவர்ஸ்ல வந்துட்டோம். எப்பவுமே வந்து சென்னைக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வரணும்னா 6 to 7 hours ஆகும். 6 hours ஆகும் மேக்ஸிமம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா 7 hour ஆகும். இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை, காலி ஆயிடுச்சு. வீக்கெண்டு கூட இல்லை, இது வீக் டேஸ் இல்லைங்களா. நாங்க வந்து தேர்ஸ்டே. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே 14 சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு
ஓகேங்களா. காலையே இருந்துச்சு, சரி ஜாலியா அப்படியே வந்தோம். கரெக்டா நம்ம என்ன நினைச்சுன்னு வந்தோமோ சர்ப்ரைஸ் பண்ணோம், சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசின்னு இருந்தோம். ஒரு 1.5 hour 2 hour பேசிட்டுக்கிறோம். அங்கே உட்காந்து 2 டைம் ஆகும். அப்பதான் தெரிஞ்சு ஐயோ டைம் வச்சு வாங்க போலான்ட்டுன்னு. நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத நண்பர்கள், புதுசா வந்த நண்பர்கள் வந்து ஏன் நீங்க வீட்டுல விட்டு வந்தீங்க தங்குறீங்களா, மறுபடியும் நான் பதிவு பண்றேன். புது வீடு கட்டினுக்கிறோம். புது வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அங்க ரூம் ஒரே ஒரு ஏசி தான் ஒர்க் ஆகுதுனால ஒரு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்காங்க. ஒரு ரூம்ல ஒர்க் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரூம்ல ஒர்க் ஆகாது. போட்டோம்னா டோப்னு எல்லாம். ஆமா, நம்ம கொஞ்சம் அன்கன்ஜஸ்டடா இருக்கும். சும்மா என்னத்துக்குன்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல தான் 100 meters பக்கத்துல தான் ரூம் இருக்குது. வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. தங்குறது கொண்டு தான் இங்க இருப்போம். வேற விஷயத்துக்கு எல்லாம் நம்ம போயிடுவோம். ஏன்னா இது புது நண்பர்கள் நிறைய பேர் தெரியாது, திருப்பி கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால நான் பதிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த நாள் வந்து எங்களுக்கு சூப்பரா போச்சு. இன்னும் வர ஒரு 3 days 2 days தெரியல வந்துக்கிறோம். ஜாலி பண்ணிட்டு போறோம். ஃபுல் ஃபன் தான் இந்த 2 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜான் பிளாக்ஸா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாக்குறீங்க, 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் எல்லாம் வருது. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஜான் பிளாக்ஸ்ல வந்து பயங்கரமான திங்கிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ அந்த வீடியோ நீங்க கேட்ட எல்லா வீடியோ வரும். பிராங்க் வீடியோ தரமா வரும். ஜான் வீடியோனால பிராங்க் வீடியோ தான் இனிமே. எனக்கு ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.